ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்காமயே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, சப்போஸ் டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? நல்லா கவனிங்க. இந்த சப்போஸ் டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து என்னைக்குமே வி1 இன்னும் நல்லா சொல்லப்போனா, இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து 99% வி1 தான் வரும். பிளெயின் வெர்ப் தான் வரும். ஓகேங்களா? ஐஎன்ஜி ஃபார்ம் ரொம்ப ரேரு. பட் பிளெயின் வெர்ப் தான் மேக்ஸிமம் வரும். இந்த சப்போஸ் டூக்கு முன்னாடி பி வெர்ப் ஏதாவது ஒரு பி வெர்ப் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம கடமை, நம்மளோட ஆப்ளிகேஷனை செய்யறதுக்கும், யாராவது ஒருத்தர் நாம ஒரு ஆக்ஷன் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. நாம ஒரு சரியான நேரத்தில் அந்த கம்பெனிக்கு வரணும் அப்படின்னு கம்பெனியோட ஓனர் இல்லாட்டி மேனேஜர் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட எதிர்பார்ப்புக்கு இணங்க நாம் ஒரு வேலையை செய்யணும், கடமையை செய்யணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாம் இந்த சப்போஸ் டூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்க. நீ இதை நாளைக்கு விளக்க வேண்டும். எங்கள் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இந்த ப்ரெசன்டேஷனை நீ நாளைக்கு நீ தான் என்ன பண்ணும்? எக்ஸ்பிளைன் பண்ணும். நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யூ ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் டுமாரோ. யூவோட பி-வெர்ப் ஆருக்கு அடுத்து அந்த பர்டிகுலர் வார்த்தை. யூ ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் டுமாரோ. உனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ ஓய்வெடுக்க வேண்டும். உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். நீ ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. யூ ஃபீல் சிக். யூ ஆர் சிக். எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். யூ ஃபீல் சிக், யூ ஆர் சப்போஸ் டு டேக் ரெஸ்ட். ஓகே. இதை வேறு சப்ஜெக்ட் போட்டு சொன்னோம் அப்படின்னா, ஹீ ஃபீல்ஸ் சிக், ஹீ இஸ் சப்போஸ் டு டேக் ரெஸ்ட். ஹீ ஃபீல் சிக், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. அடுத்து பாருங்க, அனைவரும் சரியான நேரத்திற்கு வர வேண்டும். இதை எப்படி நாம் இந்த சப்போஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எழுதலான்ட்டு காமெண்ட்டில் போட்டுருங்க.